நிறைய பேர் நான் என்ன வண்டி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. FZ25 இதுதான் நம்ம வண்டி. Yamaha FZ250cc. 80,000 டச் பண்ண போகிறார். டச் அவுட். என்ஜினில் ஒரு ப்ராப்ளமும் வரல. அதுதான் பர்வதமலை. பிரம்மாண்டமாக தெரிஞ்சு பாருங்கள். அந்த மலை தான் இப்போ ஏற போகிறோம். நல்லா செங்குத்தாக இருக்குது பாருங்கள். இங்கே தான் வந்து பைக் விட்டு போகிறது ஆசிரமத்துக்குள்ளே. ரோலெக்ஸ் ஷேக்கன் 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 ஷேக்கன். குட் பாய் குட் பாய். சரி போயிட்டாட்டுமா, டாட்டா. ஹலோ பீப்புள், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் சுற்றி, இதுதான் எங்கள் ஊர் நாட்டாமங்கலம் வில்லேஜ். லஷ் க்ரீனாக இருக்குல்ல. அதுவும் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும், லைட்டாக அந்த மிஸ்டியாக அந்த பக்கம் மலைலாம் பாருங்கள், சுத்தமாக தெரியவே இல்லை. அதுதான் அந்த புலிமேடு மலை அங்கே இருக்கிறது. ஆல்ரெடி நான் முன்னாடி ப்ரிவியூஸ் அந்த இந்திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் போட்டிருப்பேன். அதிலே தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், பர்வதமலைக்கு தான் கிளம்பிட்டேன். கிணறு இதெல்லாம் தான் குளிப்பேன் முன்னெல்லாம். பர்வதமலை தான் கிளம்பிட்டேன். ஸோ ரொம்ப நாளாக போனோம் பிளான் பண்ணி சோம்பேறித்தனம் கொஞ்சம் அதிகமானதுனால போவே இல்லை. 2 weeks பேக், 1 month பேக் போனேன். வீக்கெண்டில் போயிட்டேன். யூ ஓன்ட் பிலீவ், 300 பைக் இருக்குங்க ஃபுல்லாக. அவ்வளோ பைக்ஸு, 300 பைக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சு. அதனால் வேலைக்கு ஆகாதரா மலை. ஏன்னா நீங்கள் மலை ஏறது வந்து கொஞ்சம் ஒரு கொஞ்சம் தூரம் போயிட்டிங்கன்னா சிங்கிள் பாத்தாக தான் இருக்கும். சிங்கிள் பாத்தில் லைனில் நின்றுட்டு சாமி பார்த்துட்டு ஃப்ரீயாக போயிட்டு மலைக்கு போகிறதே வந்து ஃப்ரீயாக அமைதியாக ஹைக்கு போயிட்டு உடம்புக்கு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கணும், சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கணும், இந்த மாதிரிலாம் இருக்கணுன்றதுக்காக தான் போகிறது. அங்கே போயிட்டு அவ்வளோ கூட்டத்தில் மற்றவங்க பேசுகிறதெல்லாம் கதெல்லாம் கேட்டுட்டு அப்படி போகிறதுக்கு சும்மா இருக்கலாம்னு சொல்லிட்டு ரிட்டன் வந்துட்டேன் வீட்டுக்கு. இப்போ வந்து வீக் டே மண்டே, கூட்டம் வந்து போயிருந்தாலும் நேற்றே வந்து போயிருக்கணும், இன்றைக்கி இருக்கக்கூடாதுன்னு நம்பிக்கையில் கிளம்பியிருக்கேன். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி மதியம். யூஸ்வலாக நைட்டில் தான் போவேன் நான். நைட்டில் 12 மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புவேன். 2 மணிக்கு ஏற ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 4 மணி 5 மணி போல் வந்து மேலே ரீச் ஆகிட்டு 6 மணி சன்ரைஸ் பார்த்துட்டு 7-8 மணிக்கு இறங்கிடுவோம். 10-11க்குலாம் நான் வீட்டுக்கு வந்துடுவேன். 11-12க்குலாம் வீட்டுக்கு வந்துடுவேன். இது கேங்காக போனால். இப்போ தனியாக போகிறேன், நான் சோலோவாக போகிறேன், யாரும் கம்பெனிக்கு இல்லை வீக் டேன்றதுனால அப்படின்னு சொல்லிட்டு. 1 மணியா இப்போ 2:30-3 மணிக்கு ரீச் ஆகிட்டனாலும் 5-6 மணிக்கு சாமி பார்த்துருவேன். 5-6 மணிக்கு சாமி பார்த்துட்டேன்னா 7-8-9 அப்படி வந்து 7-8க்குலாம் இறங்கிடுவேன். 10-11-12க்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அதனால் இந்த டைமு இறங்கும் போது கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும். டார்ச் வந்து நான் டெக்கத்தில் ஹெட்லைட் டார்ச் வாங்கி வச்சுருந்தாங்க, காணும். ஸோ நார்மல் டார்ச் தான் எடுத்துகிட்டு போகிறேன். பார்த்துக்கலாம், ஃபோன் டார்ச் வச்சு யூஸ் பண்ணி ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதுதாங்க ஊசூர். இங்கே பாருங்கள், ரைட் சைடில் ஒரு சின்ன நகை கடை இருக்கும். லெஃப்ட்டில் பாருங்கள், இப்போ அது ஜுவல்லரியாக மாறி இருக்கும் பெருசாக. சின்ன நகை கடையாக ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணார். நார்த் இந்தியாவிலேருந்து வந்து கடையை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிவிட்டு இப்போ வந்து இந்த பக்கம் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு ஜவுளி கடை, ஒரு ஜுவல்லரி, 2 சூப்பர் மார்க்கெட்டு, ஒரு ஹார்ட்வேர் கடைன்னு சொல்லிட்டு ஒரு மொத்த ஃபேமிலியுமே கூட்டின்னு வந்து இங்கே கடை போட்டாங்க. இப்போ அந்த ஏரியா ஃபுல்லாக அவங்க கடை தான், அந்த சர்க்கிள் ஃபுல்லாக. உழைப்பை பாராட்டணும் ஆக்சுவலாக. ஓகே, இதெல்லாம் நான் ஏன் சொல்லிகிட்ருக்கேன், உங்களை வந்து பர்வதமலை பார்க்குறதுக்கு வந்திருப்பீங்க. என்னென்னா, ஓகே நம்ம பர்வதமலை போகிறோம், மலை ஏற போகிறோம், ஓகே மலை கிட்டே போயிட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரீனாக இருக்குது, வழி எப்படி இருக்குன்னா காட்டலாம், அப்படியும் காட்டலாம். இல்லைனா வீட்டிலேருந்தே கிளம்பி அப்படியே ஒரு ஸ்டோரியாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணுறது தான் இந்த வீடியோ. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக நல்லா தான் இருக்கும். இதாங்க ஸ்ரீபுரம். லெஃப்ட் எடுத்தால் கோல்டன் டெம்பிள். நம்ம அப்படியே ரைட்டில் போகிறோம். திருவண்ணாமலை ரோடு ரீச் ஆச்சு. இங்கேருந்து 74 கிலோமீட்டர்ஸ் காட்டுது திருவண்ணாமலை. திருவண்ணாமலை ரோடு மட்டும் ஏன் எப்போவுமே சிங்கிள் ரோடாகவே இருக்குதுன்னு தெரில, ரொம்ப பல வருஷமாக. பட் பரவாயில்ல, இப்போது ஓரளவுக்கு ரோடெலாம் கொஞ்சம் க்ளீன் ஆகிடுச்சு. முன்னெல்லாம் வெறும் பேட்ச் ஒர்க்காக தான் இருக்கும், வண்டி ப்ராப்பராக ஓட்டவே முடியாது நைட்லலாம். அங்கங்கே பெரிய குழி வரும், வண்டி அப்படியே திம்முன்னு விட்டு போகிற மாதிரி இருக்கும். பாருங்கள் குழி ரைட்டில் சொல்லிகிட்டே இருக்கா, அப்போ ஒன்று வந்துட்டு வருது. பட் விஷயம் என்னென்னா, செம்ம டிராஃபிக்கான ரோடு இது. ஏரியா வருவாங்க, வழியாக விட மாட்டாங்க. திருவண்ணாமலை பஸ்ஸெலாம் அவ்வளோ ஸ்பீடு ஓட்டிகிட்டு போவாங்க, மெயின்லி ப்ரைவேட் பஸ்ஸஸ்ஸு. ஏரியா வருவாங்க, வழியாக விட மாட்டாங்க. ஸோ இந்த ரோட்டில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக தான் ஓட்டணும். 2 பக்கமும் ஊர் இருக்கிறதுனால திடீர்னு ரோடு கிராஸ் பண்ணுற ஜனங்களும் இருப்பாங்க. ஹேவ் டு பி கம்ப்ளீட்லி அவேர், ஃபோக்கஸ்ட் டு ரைட் ஆன் தீஸ் ரோட்ஸ். அங்கே பாருங்கள் பேட்ச் ஒர்க், சுற்றி மிஸ்ட்டு பாருங்கள்.
கொடைக்கானல் லெவல் மிஸ்ட்லாம் இல்லை, பட் வேலூருக்கு இந்த மிஸ்ட்டு ரொம்ப அதிகம். கைஸ், நிறைய பேர் நான் என்ன வண்டி வச்சுருக்கேன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம வண்டி FZ25 Yamaha FZ250cc OGFZன்னு சொல்லலாம். ஏன்னா FZ25 ரிலீஸ் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு மாடல் இது. ஃபஸ்ட்டு ரிலீஸ் பண்ணி அந்த ஏபிஎஸ்லாம் இல்லாமல் ராவாக வந்துச்சு. எலக்ட்ரானிக்ஸ்லாம் பெருசாக எதுவும் கிடையாது. நான் ஏபிஎஸ் மாடல் இது 2018. அதுக்கப்புறம் தான் ஏபிஎஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் டிசைன்லாம் சேஞ்ச் ஆச்சு. ஸோ 2018னா 2025 வரப்போதா. ஸோ ஆல்மோஸ்ட் 7 இயர்ஸ் ஆன மாதிரியே தெரியலங்க. 7 இயர்ஸில் 80,000 கிலோமீட்டர்ஸ் டச் பண்ண போகுது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 79,638 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. இன்னொரு 400 கிலோமீட்டர்ஸில் தலைவர் 80,000 டச் பண்ண போகிறார். டச் உட் என்ஜினில் ஒரு ப்ராப்ளமும் வரல. பட் ரீசெண்டாக என்ஜின் லைட்டு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அது எதுக்குன்னு தெரியல. மட்டும் என்னன்னு செக் பண்ணோம். மேபி இப்போ புதுசாக வர பட் ஃபியூல் வந்து செட் ஆகலையா என்னான்னு தெரில. இது ஓல்டு இன்ஜின்னு. மற்றபடி ஒரு 3 முறை டயர் சேஞ்சு, ஒரு 4 முறை செயின், அப்புறம் ஒரு 4 முறை பிரேக் பேடு, இதெல்லாம் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேறு எந்த பெருசாக சேஞ்சஸ் எதுவும் கிடையாது. அப்படியே ஓடிட்டுருக்கு. 80,000 கிலோமீட்டர்ஸ் டச் பண்ண போகுது. இதுதான் நம்ம வண்டி. இது முன்னாடி ஒரு அப்பாச்சி வச்சுட்டு இருந்தேன். என்னோடய ஃபஸ்ட்டு பைக் அதுதான். 12th முடித்த உடனே காலேஜ் போகும்போது அந்த ஃபஸ்ட் இயர் போகும்போது வாங்கி கொடுத்தாங்க. வீட்டில் டேடி வாங்கி கொடுத்தாரு. அது ஒரு 75,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிட்டு காலேஜ்லாம் நான் பைக்கில் தான் போயிட்டு வருவேன். டெய்லி 100 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுவேன். செகண்ட் இயர்லேருந்து 2 வருஷம் ஃபுல்லாக காலேஜுக்கு அந்த பைக் தான் ஓட்டிகிட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் தான் அதில் தான் வந்து இந்த லாங் ரைட்லாம் போகிறதுலாம் ஸ்டார்ட் பண்ணேன். கோயம்புத்தூர் போகிறது, சென்னை பெங்களூர் இப்படி போவேன். திட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு தெரியாமல் திட்டு வாங்கிட்டு அப்படி ஓட்டிகிட்ருப்பேன். அதுக்கப்புறம் அந்த வேலைக்கெலாம் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணிட்ட பிறகு 2018 ஹரிலாம் என்ன சொல்கிறது ஹரி வந்து லவ் பண்ணோம். நாங்கள் 12th முடிச்சுட்டு காலேஜ் ஃபஸ்ட் இயர்லேருந்து லவ் பண்ணிட்டு இருந்தோம். 2015 எங்கள் 2 பேரும் தெரியும். நாங்கள் மீட் பண்ண ஆரம்பித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா 2018 அப்படி தான். ஸோ அப்போ அந்த டைமில் வந்து நல்ல பைக் வேணும். அது வந்து அந்த டைமில் ஒரு மாதிரி வாபுல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு, அப்பாச்சி. ஸோ அதை சேல் பண்ணிவிட்டு ஒரு நல்ல 2 பேர் போகிற மாதிரி எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்கணும்னு ஆசை. ஸ்போர்ட்ஸ் பைக் எதனா வாங்கலாம் தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அந்த டைமில் தான் ஹரிக்காக ஓகே இந்த மாதிரி வாங்கிக்கலாம், 2 பேரும் லாங் எங்கன்னா போனால் யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாங்கினது. அந்த டைமில் டியூக் இருந்துச்சு, 250 டியூக்கும் வந்துச்சு. ஹிமாலயனோட ஃபஸ்ட்டு ஜென்னில் அதுவும் வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஜென் ஹிமாலயன். அதில் நிறையா அப்போ இஷ்யூஸ்லாம் இருந்துச்சு. அதனால் அதெல்லாம் வாங்கலை. டியூக் வாங்கியிருக்கலாம். எதுக்காக நான் டியூக் வாங்கலைன்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது முன்னாடி நான் டியூக் 200 ஓட்டிகிட்டு இருந்தேன். அது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால் அது போகல. அப்புறம் யமஹாவோட குவாலிட்டி தெரியும் அப்படின்றதுக்காக FZ25. அதை விட பவர் கொஞ்சம் கம்மி தான் டியூக் 250 விட. 200 விடவே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கும். அது ஆனால் அடிச்சிடும், டியூக் அடிச்சிடும் இதை. ஸோ இருந்தாலுமே இது வாங்கினது எதுக்குன்னா இந்த 20 Nm டார்க்கு, 20 Nm BHP கரெக்டாக இருக்கும். நிறைய கியர் சேஞ்சஸ்லாம் பண்ண தேவையில்லை. பிக்கப்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்றதுக்காக இது வாங்கினது. அந்த டைமில் லாங்லாம் லோக்கலில் ஓட்டிகிட்டு இருந்தேன். கொடைக்கானல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு வந்த பிறகு ஓகே லாங் ஓட்டணும்னு சொல்லி ஆசைப்பட்டு மோட்டோ விலாக்லாம் பண்ணலான்னு சொல்லி ஆசை வந்தது இந்த பைக்கை ஓட்டின பிறகு தான். அதுக்கப்புறம் மோட்டோ விலாக்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்ட பிறகு அது அப்படியே லடாக்லாம் போயிட்டு வந்தாச்சு. நல்லா இப்போ ஊரெல்லாம், அதாவது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நான் வந்து பஸ்லலாம் போகிறது கிடையாது. எந்த ஊருக்கு போனாலும் பைக் எடுத்துகிட்டே போயிடுவேன். இந்த வண்டி தான் எல்லா இடத்துக்கும், நிறைய இடத்துல சுற்றணும் நானும் இவனும் சேர்ந்து. ஸோ சுற்றிட்டு இப்போ தலைவருக்கு வயசாகிடுச்சு. ஆல்மோஸ்ட் 80,000. இன்னொரு 20,000 கிலோமீட்டர் ஓட்டினா வயசான ஆள் தான் கணக்கு. பட் பரவாயில்ல, அப்படியும் ஓடுவாருன்னு நம்பிக்கை இருக்குது நல்லா. அதனால் அப்படியே வச்சுக்கலாம் தான் இருக்கேன். ஸோ இதை வச்சுட்டே இன்னொரு பைக் மாற்றலான்ற ஐடியா இப்போ வந்திருக்கு. அதனால தான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் காருக்கு பெருசாக செலவு பண்ணல. பட்ஜெட் அப்படியே ஆஃபாக கட் பண்ணிட்டேன். ஏன்னா பைக்கோட பட்ஜெட் கொஞ்சம் ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செமையாக ஒரு பைக்குக்கு வாங்குறதுக்காக பார்த்துட்ருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் நம்ம வீட்டில் நம்ம சேனலில் வந்து பைக் அப்கிரேடும் இருக்குது. கார் இப்போ தான் வாங்கினோம். இப்போ பைக் அப்கிரேடும் வெயிட்டிங்கு. அது வந்து ஒரு நல்ல பைக்குக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பைக்காக இருக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து போலூர் கிராஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேங்க. போலூர் ஆல்மோஸ்ட் ரைட் சைடில் போலூர்.
அப்போ அப்படியே சிட்டிக்கு வெளியே போலூர், இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனால் பர்வதமலை கிட்ட போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு டீயை குடிச்சிட்டு 2 போண்டா அப்புறம் ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கியாச்சு. அதுதான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் பர்வதமலை. 19 கிலோமீட்டர்ஸ் போட்டுருந்துச்சா 15 போட்டுருந்துச்சா ஏதோ ஒன்று 20 தான். இனிமேல் போயிட்டு செம்மையாக மலை ஏற வேண்டியதான். கூட்டம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். கடவுளே, ஹைட்டாக தெரியுதுல்ல, ஹைட்டாக உள்ள அதுதான் பர்வதமலை. பிரம்மாண்டமாக தெரியுது பாருங்கள். அந்த மலை தான் இப்போ ஏற போகிறோம். நல்லா செங்குத்தாக இருக்குது பாருங்கள். அப்பா செமையாக எக்ஸைட் ஆகுது அதை பார்த்தாலே. செம 2 ஊர் இருக்குங்க, கடலாடி ஒன்று, அப்புறம் இன்னும் மங்களம்னு வருமே. இதுதான் இங்கே ரைட் எடுத்து உள்ளே போனால் வரும். அங்கே இந்த பக்கம் போகலாமா இல்லை கடலாடி பக்கம் போகலாமான்னு ஒரு டவுட்டு. இந்த பக்கம் போனால் படிக்கட்டு, நார்மலாக கடைங்க இருக்கும், நிறைய ஆளுங்க இருப்பாங்க, படிக்கட்டுலாம் இருக்கும், ப்ராப்பரான ரூட்டு. இதை தாண்டி அந்த பக்கம் கடலாடிக்கு போனோன்னா படிக்கட்டுலாம் இருக்காது, ஆனால் ராவாக இருக்கும், கூட்டமும் கம்மியாக இருக்கும். ஆனால் அங்கே பார்க்கிங் பிரச்சனை இருக்குது. அங்கே ஒரு ஆசிரமம் இருக்குது, முன்ன விட்டுட்டு இருந்தாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அந்த ஆசிரமத்தை க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ இருக்கான்னு தெரியல. மேபி நம்ம அந்த போய் பார்ப்போம். வழி நல்லா இருந்துச்சுன்னா அதில் போகலாம். ஏன்னா அந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் படிக்கட்டு இதெல்லாம் இல்லாமல் ப்ராப்பராக மலை ஏறுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இது வந்து இன்னும் மங்கலமாச்சு, தென்மாதி மங்கலம் கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரியல. யா, இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் வருமே, வந்துடுச்சு. இதுதான் அந்த பஸ் ஸ்டாப்பு. போர்டு போட்டிருக்கு பாருங்கள், பர்வதமலை செல்லும் வழி கடலாடி. ஒரு சாமியார் ஆசிரமம் ஒன்று இருக்கும். ஸோ அவர் ஆசிரமத்தில் பைக் விட்டு போகிற மாதிரி இருக்கும். ஊருக்குள்ளே கேமரா வச்சுட்டு ஹெல்மெட்டை மாட்டிட்டு போனாலே ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்ப்பாங்க. பர்வதமலை செல்லும் வழி யோகி ஆசிரமம். நைட்டில் வந்தால் கொஞ்சம் லைட்டாக டர்ராக தான் இருக்கும். பட் தட்ஸ் ஓகே. நம்ம வந்து 2 மணிக்கெலாம் வந்துட்டோம். 4 மணிக்கெலாம் சாமி பார்க்குற மாதிரி ட்ரை பண்ணணும். 2 மணி நேரம்ன்றது வந்து நான் 1.25 மணி நேரத்தில் மலை ஏறி இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் என்னோடய பீக் ஃபிட்னஸில் இருக்கும்போது 1.25 மணி நேரத்தில் ஏறி இருக்கேன் மாலை போட்டு. இப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏற முடியுமான்னு தெரியல. செக் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ தூரம் எவ்வளோ சீக்கிரத்தில் ஏறுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ச்லாம் கட்டிட்டு வந்திருக்கேன், நம்ம புது சாம்சங் வாட்ச். அதில் வந்து செக் பண்ணுவோம். இங்கே தான் வந்து பைக்கை விட்டுட்டு போகிறது ஆசிரமத்துக்குள்ளே. அப்பா இங்கே வண்டி நிற்குதுப்பா. எங்கள் பைக் விட்டு போகல கோயிலுக்கு, மலைக்கு. எது எடுத்துன்னு வரலையே? இல்லையே, கையில் ஒன்றும் இல்லையே. இங்கே அப்படியே பைக் விட்டு நடக்க ஆரம்பிச்சாச்சுங்க. இதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் வேறு லெவல் மலையேற்றம். ஸ்டோரிலாம் இருக்குது. அதாவது முனிவருங்களாம் வந்து நாய் ரூபத்தில் வந்து வழி காட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி பாருங்கள். வந்த உடனே இவனுங்கிட்ட உஷாராக பாருங்கள். அடுத்த வீடியோவில் கடலாடி வழி மலை பயணம் எப்படி இருந்துச்சு, மலை ஏறும் போது என்னென்ன கொண்டு போகலாம், எந்த டைமிங் பிளான் பண்ணலான்றதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ எவ்வளோ தூரம் பார்த்துருந்தீங்கன்னா யூ ஆர் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் உங்கள் விஷால்.